மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக இரு கரைகளும் தொட்டவாறு வெள்ளம் பாய்ந்து செல்லும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். விவரங்கள் என்ன? மதுரை வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ட்ரோன் கேமரா மூலமாக எடுக்கப்பட்ட ரம்மியமான காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த 4 நாட்களாக கொட்டித்திட்ட கனமழையின் காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில வைகையினுடைய அணையினுடைய நீர்மட்டம் கிடுகிடுவென உயர தொடங்கியது. 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணையானது நீர்மட்டமானது தற்போது 69 அடியை தொட்டிருக்கிறது. இதனால தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதோடு அணையிலிருந்து வரக்கூடிய நீரானது, அதாவது அணைக்கு வரக்கூடிய 3600 கன அடி உபரி நீரை அப்படியே மதகு வழியாக ஆற்றில் வைகை ஆற்றில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அணைக்கு வரக்கூடிய அந்த உபரி நீரானது திறந்துவிடப்பட்ட நிலையில மதுரை மாவட்டம் முழுவதும் பெய்த மழையை நீரும் சேர்த்து மதுரை சின்னக்கல் பகுதி வைகை ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் ஏவி பாலம் அருகே ட்ரோன் கேமரா மூலமாக படம் பிடிக்கப்பட்ட ரம்மியமான காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆற்றின் இருபுறமும் தொட்டு செல்லக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கினால வைகை ஆற்றில் கரையோர மக்கள் யாரும் இறங்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ அனுமதி இல்லை என போலீசாரும் ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.